ஓய் மம்முட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசில் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பேசில் சொன்னார், கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு சார். பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்லேருந்து மந்த்லி ஸ்டார்லேருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னென்னா, எப்போ எங்கே யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. எல்லாரும் பராசக்தி சினிமா Jan 10th തിയേറ്ററിൽ കാണണം. എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും ഈ സിനിമ. അടിപൊളി സിനിമ. ശിവകാർത്തികേയൻ സർ, ഇത് സാറിനും വളരെ സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള ഒരു സിനിമയാണ്. കാരണം സാറിന്റെ 25ാമത്തെ സിനിമയാണ്. ഇറ്റ് ഈസ് SK's 25th മൂവി. അപ്പോൾ എന്താണ് പരാശക്തി എന്ന സിനിമയെക്കുറിച്ച് കേരളത്തിലെ ഓഡിയൻസിനോട് പറയാനായിട്ടുള്ളത്? എല്ലാവർക്കും നമസ്കാരം, எல்லாருக்கும் வணக்கம். அதர்வா சொன்ன மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்டு ரொம்ப ஒரு, நான் ஆக்சுவலாக வீட்டில் டிவி பார்க்கும்போது இப்படி தான் உட்காந்துருப்பேன். எனக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகினது அது. ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குற மாதிரி இங்கே அப்படி தான் ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் விட்டால் இந்த கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக இப்படி உட்காந்து பேசுகிறீங்க. இல்லைன்னா அங்கே போய் உட்காந்து இப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்படி எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஹீரோ அதெல்லாம் சொல்லி பில்டப் வேறு பண்ணிட்டீங்களா, ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்குறது. 25th ஃபிலிம் அது எப்போவுமே அந்த 25, 50 அதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். பட் அதை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாம் இதில் இருக்கிறதுனால இப்படி ரவி மோகன் சார் மாதிரி இவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர், என்னோட சீனியர், அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஃபிலிமில் பண்ணுறதுனால தான் அது இன்னும் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதர்வா, ஸ்ரீலீலா அண்ட் இந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் சுதா கொங்கரா மேம், இறுதி சுற்று, சுரரை போற்று, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த SK 25ன்றது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஃபிலிம் ஏன் இவங்க இந்த லுக்கில் இருக்காங்க, நான் இந்த லுக்கில் இருக்கேன், சார் இந்த மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட்லாம் போட்டிருக்காருன்னா, இது 1960s நடக்கிற கதை. ஸோ நாங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இன்னும் இருக்கோம் அப்படியே. ஸோ உங்கள் எல்லாரையும் அந்த பீரியடுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். அப்போ நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை இது. சொன்ன மாதிரி அதர்வாவும் நானும் ஒரு அண்ணன் தம்பியாக ப்ளே பண்ணுறோம். அவர் ரியல் லைஃப்பில் அண்ணனாக இருக்கார், நான் ரியல் லைஃப்பில் தம்பியாக இருக்கேன். நான் அடி தான் வாங்கியிருக்கேன் ரியல் லைஃப்பில் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அவரை. ஸோ நான் அடிச்சுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு பிரதர்ஸ் பேஸ் பண்ண இந்த பிரதர்ஸோட லைஃப்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்தா இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ன எப்படி இருக்குன்றது தான் இது. ஸோ இதுதான் கதையான்னு கேட்காதீங்க, இது இல்லை கதை. நானாக ஒரு கதை ரெடி பண்ணி சொல்கிறேன். ஆப்போசிட் ஹவுஸ், அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க, அப்புறமா கூகுள் மேப் அனுப்புகிறேன் நான். ஆப்போசிட் ஹவுஸில் ஷீ லிவ். ஸோ இவங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இது எல்லாமே படத்தில் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபிலிம். நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், இல்லை லைக் உங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின், இவங்க வில்லன் அப்படின்றது இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒரு சாலிட் கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சாலிட் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 அமேசிங்கான ஸ்டோரியை சொல்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ்க்கு. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் ரெமோக்கு வந்து இங்கே பயங்கர அப்ரிசியேஷன் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் டாக்டர் டான் எல்லாமே. அமரனுக்கு வந்து அது வந்து ட்ரிபிள் டபுள் ஒரு 10 times ஹையர் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஹோப் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமுக்கும் அதே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு ஒரு சின்ன சைனாக கோகுலம் மூவிஸ் வந்து இதை திரும்ப அமரனுக்கு அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நேச்சரோட ஒரு சைனாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் നമ്പുறேன். താങ്ക് യു. വെരി വെൽ സർ. ആൻഡ് സാറ് പറഞ്ഞതുപോലെ ഇവരെല്ലാവരും ഇവിടെ ഇരിക്കുന്നതിൻ്റെ കാരണം സാറിനോടുള്ള സ്നേഹം തന്നെയാണ്. ഈ പറഞ്ഞ റെമോയും അമരനും ഒക്കെ ഞങ്ങൾ റിപ്പീറ്റ് അടിച്ച് കാണുന്ന സിനിമകളാണ്. വി ലവ് ഓൾ ദോസ് മൂവീസ് ആൻഡ് വി ലവ് യു സോ മച്ച് ആസ് ആൻ ആക്ടർ. ശരിക്കും ഞങ്ങളുടെ ഒരു മലയാളി ആക്ടർ പോലെ തന്നെയാണ് ശിവകാർത്തികേയൻ സർ. എസ്പെഷ്യലി അമരനിലെ ആ ഒരു ഡയലോഗ് പറഞ്ഞതിന് ശേഷം യു ഹാവ് ബിക്കം അവർ ഫേവറേറ്റ്. സോ ഒരു ചെറിയൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്, ആ ഡയലോഗ് ഒന്നുകൂടെ ഒന്ന് പറയാൻ പറ്റുമോ? ഓയ് മമ്മൂട്ടി. ഓയ് മമ്മൂട്ടി. സൂപ്പർ. അത് കണ്ടപ്പോൾ ഭയങ്കര ഒരു ഫീല് തന്നെയായിരുന്നു when we heard that dialogue in the movie. Also
സിനിമയില് മലയാള സിനിമയില് ശിവകാർത്തികേയൻ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള ആക്ടേഴ്സ് ആരാണ്? எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, രണ്ട് எல்லாருமே മൂന്ന് പേര്? நிறைய பேர் எல்லாரும்? Yeah, Very நிறைய diplomatic. நிறைய மலையாளம். நான் ரொம்ப சேஃபா ஆன்சர் பண்றேன், நீங்க நினைக்க வேண்டாம். மலையாளம்ல நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம். சி மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா, எப்போ எங்க யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா, மோகன்லால் சாரோட ஃபிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரதேஷனோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் 2 பேர் மட்டும் ரசித்தா நான் என்ன தான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா ஃபிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன் நான். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, இந்த ஃபிலிமில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். பெர்மிஷன் வாங்கிட்டேன். க்ளூனால் எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறாங்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்கிறேன், இல்லைன்னா சுதா மேம் விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்டில் இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 டேஸ் ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணார். ஸோ நாங்கள் பயங்கர ஃபன். அவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன், நான் அவர்கிட்ட என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. பேசில் சொன்னார், கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு சார், பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்லேருந்து மந்த்லி ஸ்டார்லேருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போது அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் എക്സ്പീരിയൻസ്. ഓക്കെ, അപ്പം നമ്മൾ മലയാളികൾക്ക് പരാശക്തി എന്ന സിനിമ കാണാനായിട്ട് ഒരു കാരണം കൂടി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ എല്ലാ പ്രിയ താരം ബേസിൽ ജോസഫും ഈ ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട്. ഓക്കെ, വെരി വെരി എക്സൈറ്റിംഗ് ഫോർ us. ഓൾസോ ഒരുപാട് മലയാള സിനിമകൾ കണ്ടിട്ടുണ്ട്. കഴിഞ്ഞ വർഷം വാവ് എന്ന് തോന്നിയ ഏതെങ്കിലും ഒരു മലയാള സിനിമയുണ്ടോ? കണ്ട സിനിമകളിൽ വെച്ച് என்ன பண்றீங்க? நிறைய இருக்கு. ஒரு ஃபிலிம் டக்குன்னு சொல்லணும்னா தொடரும். ഓക്കെ, തുടരും. മോഹൻലാൽ സാർ തുടരും മൂവി. സോ ഇനിവേ ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരുപാട് എക്സൈറ്റഡ് ആണ് പരാശക്തി എന്ന ഈ ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ പോയി തന്നെ കാണാനായിട്ട്. സോ എന്താണ് ഞങ്ങൾക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റുക? വാട്ട് യു ഹാവ് ടു സേ അബൌട്ട് ദ മൂവി? ஐயோ, இவ்வளோ நேரம் ஒரு 5 minutes பேசினேன் அந்த மூவி பற்றி. Final words. What can we expect from the movie? What sort of an experience is it going to be? இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஃபிலிம். படம் முடியும் பொழுது வில் கெட் இன்ஸ்பயர்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷனை பற்றின படம் தான் இது. அண்ட் கேரளாவில் இந்த லேண்டில் ரெவல்யூஷன் புதுசு இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்கிற படம். அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். Also, ഈ സിനിമയിൽ സുധാ കോങ്ര മാമിന്റെ കൂടെ വർക്ക് ചെയ്തു. സോ ഹൗ വാസ് ദ എക്സ്പീരിയൻസ് വർക്കിംഗ് വിത്ത് സുധാ കോങ്ര മാം? So very pleasant working with you, ma'am. very happy. We are very happy, but ரொம்ப டஃப் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. நம்மளும் டஃப்பாக தான் இருக்கணும் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னா. ஸோ அந்த ஸ்பீடில் இருப்பாங்க அவங்க. இவ்வளோ பெரிய ஃபிலிமை ரொம்ப கம்மி டேஸில் ஷூட் பண்ணால் அந்த ஸ்பீடில் ஷி வில் ஒர்க். ஸோ அதுக்கு எல்லாரும் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அண்ட் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க்லாம் ஐ டோன்ட் டூ. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சுதா மேமோட ஸ்ட்ரென்த். அதுதான் நான் சொன்னேன், இது ஒருத்தர் ஹீரோ வில்லன் ஹீரோயின் கிடையாது, எல்லாமே கேரக்டர்ஸ். எல்லா கேரக்டர்ஸும் சாலிடாக இருக்கும். அதுக்கு ரீசன் அவங்களோட ரைட்டிங்கும் அவங்களோட ஒர்க்கிங்கும் தான். Also, SK sir, മലയാളത്തിൽ എന്തെങ്കിലും പറയാനായിട്ട് അറിയോ? Can you say something in Malayalam? എല്ലാവരും പരാശക്തി സിനിമ Jan 10th തിയേറ്ററിൽ കാണണം. എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും ഈ സിനിമ. അടിപൊളി സിനിമ. Super sir, you spoke like a pure Malayali. Okay, thank you. All right. So before we wind up, does anybody have anything else to add? Illa, he has said everything. You want to say anything? Srilila ma'am, anything more? By the way, last actress who acted in Sudha Kongra ma'am's movie, Aparna Balamurali, she ended up winning the national award. So I hope history repeats for you as well. So any final words to the audience in Kerala? உங்களுக்கு thank you for all the lovely words. எங்க எல்லாரும் சார்பாக பராசக்தி டீம் thank you.